Next, eighth sum. If half a meter of cloth cost rupees 15, find the cost of 8 1/3 meters of the same cloth. அதாவது half meter length உடைய cloth வந்து 15 rupees. 8 1/3 meter length உடைய cloth எவ்வளவு? Find the cost தான் கேட்டிருக்கு. அதை இப்படி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் கிளாத்து, காஸ்ட் ஆஃப் கிளாத்து, இதனுடைய யூனிட் என்னது? மீட்டர். காஸ்ட் எவ்வளவு? ருப்பீஸு. காஸ்ட் ருப்பீஸில் தானே சொல்லணும். இந்த யூனிட்டை கண்டிப்பாக எழுதணும். ஹாஃப் மீட்டர் லென்த்துடைய கிளாத்து வந்து காஸ்ட்டு 15 ருப்பீஸு. 8 1/3 எவ்வளவுன்னு கேட்டதுனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போது மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு அப்படின்னா காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இதுலேருந்து இது இன்க்ரீஸ் ஆக தானே செய்யுது. இப்போ 8 1/3 இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது ப்ராப்பராக மாற்றோம்னா 8 3s are 24. 24 + 1 25 டிவைடட் பை 3. அப்போ இதை விட இது கிரேட்டர் தான், அதனால் இன்க்ரீஸ்ன்னு போடணும். இது இன்க்ரீஸ் ஆனால் இந்த காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது என்ன ப்ரொப்போர்ஷன்? டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இட்ஸ் ஏ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இந்த ஸ்டெப் எழுதுனாலும் எழுதலாம், எழுதாமல் நெக்ஸ்ட்டு டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். 1/2 எக்ஸையும் 25/3 15. 1/2 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுடலாமா? 1/2 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல், அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணணும். 25/3 இன்ட்டு 15. 25/3 இன்ட்டு 15. இப்போ இந்த ஸ்டெப்லேருந்தும் இதான் வரும். இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணும்போது 1/2 இன்ட்டு எக்ஸு 25/3 இன்ட்டு 15. இதை எழுதாமலே நம்ம இங்கேருந்தே கொண்டு வந்துடலாம். எக்ஸை லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். 1/2 ரைட் சைடில் கொண்டு போகணும். 25/3 இன்ட்டு 15 இதை அப்படியே எழுதிட்டு இந்த 2 வந்து இங்கே டிவைடில் இருக்குது. ரைட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ இன்ட்டு 2. லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் போகும்போது டிவைட் ஆகும். ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் டிவிஷனில் இருக்குது இந்த 2. அப்போ ரைட் சைடில் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். இன்ட்டு 2 ஆயிரும். 1 3 is 3, 5 3s are 15. எக்ஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணி போடலாமா? 25 இன்ட்டு 5 2s are எவ்வளவு? 10. இப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதை அப்படி மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 250. அப்போ ஆன்சர் என்னது? 250. 250 என்னது? காஸ்ட் ஆஃப் கிளாத். ஓகேயா? அப்போ ஆன்சரில் அப்படி தான் எழுதணும். ஹென்ஸ் த காஸ்ட் ஆஃப் 8 1/3 மீட்டர் கிளாத் இஸ் rupees 250. இந்த ருப்பீஸ் யூனிட்டு, மீட்டரு, இந்த யூனிட்லாம் கரெக்டாக போடணும். Ninth sum. The weight of 72 books is 9 kg. What is the weight of 40 such books? இதை எந்த மெத்தடில் செய்யணுமா? யூனிட்டரி மெத்தடில் செய்யணுமா? அதாவது 72 புக்ஸோட வெயிட்டு 9 kgயா? 40 புக்ஸோட வெயிட் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. அப்போ இதை யூனிட்டரி மெத்தடில் செய்வோமா? கொடுத்துருக்கதை எழுதிக்கணும். வெயிட் ஆஃப் 72 புக்ஸ் ஈக்குவல் டு 9 kg. யூனிட்டரி மெத்தட்னா கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 72 புக்ஸுக்கு இத்தனை கேஜினா அவன் 1 புக்கோட வெயிட்டு எவ்வளவு? ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிட்டு தான் திரும்ப லாஸ்ட்டில் என்ன கேட்டிருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிடணும். அப்படியே வெயிட் ஆஃப் 72 புக்ஸ் 9 kgனா 1 புக்கோட வெயிட் எப்படின்னா இந்த 9 அப்படியே மேலே போடணும், டிவைடட் பை ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத டினாமினேட்டரில் போடணும். 72. வெயிட் ஆஃப் 1 புக் எவ்வளவு? 9/72 kg. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வெயிட் ஆஃப் 40 புக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 1 புக் இவ்வளோ கேஜி, 40 புக்ஸ்னால் இதையும் 40 மல்டிப்ளை பண்ணணும். 9/72 இன்ட்டு 40. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணுவோமா? 1 9 is 9s, 8 9s are 72. 40 divided by 8. How many 8s are 40? 1 8 is 8, 5 8s are 40. 8 எவ்வளோ சொல்லி பார்க்கணும். 5 8s are 40 வரும். ஈக்குவல் டு 5 kg. அப்போ ஆன்சர் என்னது? weight of 40 books equal to 5 kg. Hence, the weight of
40 books equal 5 kg. 10th sum. Thamarai pays rupees 7,500 as rent for 3 months. With the same rate, how much does she have to pay for 1 year? இதை யூனிட்டரி மெத்தடில் செய்யணுமா? என்ன கொடுத்துருக்காங்க? தாமரை வந்து 3 மந்த்ஸுக்கு ரெண்ட்டுனா வாடகை. 3 மந்த்ஸுக்கு ரெண்ட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்கா? 7,500 பே பண்ணிகிட்ருக்கா. அவன் 1 இயருக்கு எவ்வளவு பே பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்கு. 1 இயர்னா 12 மந்த்ஸ். ஏன்னா கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இயரை நம்ம மந்த்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும். 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த்ஸ்ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்ட் ஃபார் 3 மந்த்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7,500 கொடுத்துருக்காங்க. யூனிட்டரி மெத்தட்னா ஃபஸ்ட்டு 1ங்கிற குவான்டிட்டிக்கு கண்டுபிடிக்கணும். 3 மந்த்ஸ்க்கு இவ்வளவுன்னா ரெண்ட் ஃபார் 1 மந்த்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இதை அப்படியே என்ன பண்ணணும்? 7,500 அப்படியே போட்டு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது டினாமினேட்டரில் கொண்டு வரணும். இதை கேன்சல் பண்ணிடலாமா? 1 3 is 3, 2 3s are 6, 5 3s are 15, 0 0. அப்போ 2,500 கிடைக்கும். ரெண்ட் ஃபார் 1 மந்த் எவ்வளவு? 2,500. அப்போ ரெண்ட் ஃபார் 12 மந்த்ஸ்னா 2,500 into 12. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 25ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். 25 12, 25 12 மல்டிப்ளை பண்ணால் 50, 1 25 25, 0 10 3. இந்த 300 அப்படியே போட்டுட்டு இந்த 2 0 எடுத்து அப்படியே பக்கத்தில் போட்டுடணும். அப்போ எவ்வளோ கிடைக்கு? 30,000. அப்போ ரெண்ட் ஃபார் 12 மந்த்ஸ் ஈக்குவல் டு 30,000. அதாவது ரெண்ட் ஃபார் 1 இயர் ஈக்குவல் டு rupees 30,000. அப்போ தாமரை எவ்வளவு பே பண்ணணும் 1 இயருக்கு அப்படின்னா 30,000. ஷி ஹாவ் டு பே ஃபார் 1 இயர் ஈக்குவல் டு rupees 30,000. இந்த ருபீஸ் சிம்பிளை மறக்கக்கூடாது.